கவனிங்க, சவுல் மேல இருந்து கர்த்தருடைய ஆவி என்ன ஆச்சு? விலகிருச்சு. எந்த ஆவி வந்துச்சு? இப்ப நீங்க எனக்கு கொஞ்சம் கரெக்டா பதில் சொல்லணும். இப்ப சவுலுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? அவன் தலைவனா இருக்கிறான். அவனை சுத்தி ஒரு பெரிய போர் வீரர்கள் கோலியாத்தை அடிக்க போறாங்க. கோலியாத்து மேல எத்தனை பேர் இருக்கு? 17:43 பாத்தீங்கன்னா அவன் இருக்கிறானே, அவன் ஒரு பெரிய பிசாசு. அவன் தாவீத தன்னுடைய தேவர்களின் பேரை சொல்லி சபிக்கிறான். அப்ப அவன் மேல எத்தனை தேவர்கள் இருக்கிறது? சொல்லுங்க வாயை திறந்து. நிறைய தேவர். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏற்கனவே சாத்தான் உள்ள இருக்கிற ஒரு ஆளு இன்னொரு சாத்தானை விரட்ட முடியுமா? முடியாது. சொல்லுங்க வாயை திறந்து. முடியாது. இந்திய பலவான துரத்த முடியுமா? முடியாது. வாயை திறங்க ஐயா. முடியாது. கட்டுகிறேன். அவன் சொல்லுவான், நீ ஏன்டா வெளியே கட்டுற? நான் தான் உள்ளவே உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கட்டி பிடிச்சுக்கிட்டு. இந்திய பலவானே, ஏன் அவ்வளவு சத்தம் போடுற? நான் தான் உள்ள உட்காந்து இருக்கிறேன், அதுக்கு ஏன் அவ்வளோ சத்தம்? எல்லாரும் கையை வச்சு, இதுவரை உங்க வாழ்க்கையில வந்த எல்லா தோல்விக்கும் காரணம், எல்லா பகுதி தோல்விக்கும் காரணம், எங்கேயோ ஒரு இடத்தில் ஆண்டவர் ஆளுகை செய்யாமல் சாத்தான் ஆளுகை செய்தார். அதனால் எவ்வளவு முயற்சி எடுத்தோம், ஒரு ஜெயம் இல்லை, ஒரு ஜெயம் இல்லை, ஒரு ஜெயம் இல்லை. ஒரு கேள்வி, இந்த செய்தி எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்றவங்களாம் கையை வைத்துக்க. சரி, இந்த செய்தி எனக்கு கர்த்தர் கொடுத்தது உங்களை குற்றப்படுத்தவா இல்ல உங்களை சுத்தப்படுத்தவா? எப்ப ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தாலும் அது உங்களை குற்றப்படுத்தி உங்ககிட்ட இந்த குறைன்னு வெளியே அனுப்பல. நான் அதை பற்றி எதையோ ஒன்று செய்ய போறேன். I am going to do something about it. ஹல்லேலூயா. நான் உனக்குள்ள என்னமோ செய்ய போறேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் தலையில வைங்க. சிந்தனையில் உள்ள பாவம், சிந்தனையில் உள்ள பாவம். நாக்குல வைங்க, நாக்குல உள்ள பாவம், உணர்ச்சியில் உள்ள பாவம், உடல்ல இருக்கிற பாவம், என் உறவுகள்ல இருக்கிற பாவம், எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது. ரத்தம் எங்க படுதோ அங்க எண்ணெய் கொட்டும். பைபிள்ல நீங்க அதை வாசிக்கல. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்ன தலை முதல் கால் வரை கழுவு, தலை முதல் கால் வரைக்கும் அபிஷேக தைலம், அபிஷேக தைலம் யமேல யமேல பபரபசன். சொல்லுங்க, யமேல பரபல கத்தரல பக்க ஹக்லபசே பிரபா ஹக்லபரசோ. அது இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த எண்ணெய் நான் இறங்குறத பார்க்கிறேன். அநேகர் மேலே அந்த எண்ணெயை ஊற்றுகிறார். ஒரு அபிஷேக தைலம் இறங்குகிறது. வல்லமையான ஊழியர்கள், வல்லமையான ஊழியக்காரர்கள், வல்லமையான ஊழியர்கள், வல்லமையான ஊழியக்காரிகள், வல்லமையான ராஜாக்கள், அசுத்த ஆவிகளை விரட்டுகிறவர்கள், தேசங்களை மாற்றுகிறவர்கள். அபிஷேகம் இறங்கு. Thank you, thank you Holy Spirit, thank you. Wonderful, 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 wonderful Holy Spirit. நான் பார்க்கிறேன் உங்க மேல ஒரு எண்ணெய் இறங்கி கொண்டிருக்கிறது. Thank you, thank you, thank you. Wonderful Holy Spirit, wonderful, wonderful. Let the anointing flow, Father, in Jesus name. Thank you, thank you, oh, thank you, thank you. I love you. Bahaton chocolate brebetan kal tendula bremel sabel mereka. Hey, club rumosi mal clean rubusirbo. Hey, clam rubus back breto brebal kalatrota. Tesbo rebaclatrota. பல வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தால் நிரப்பி, உங்க தாளந்துகளை அபிஷேகத்தால் நிரப்பி, உங்க வரங்களை அபிஷேகத்தால் நிரப்பி, வல்லமையான ஊழியக்காரர்களாய், வல்லமையான ஊழியக்காரிகளாய் உங்களை மாற்ற போகிறார். ரிசீவ், 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 ரிசீவ். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அன்று தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட எண்ணெய் இன்று உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க உடம்புல அது தெரிகிறது. You are feeling it now. உங்களுக்கு அது விளங்குகிறது. உங்க மேல ஒரு தென்றல் காற்று போல, உங்க மேல யாரோ எண்ணெயை ஊத்துற மாதிரி,
உங்க மேல ஒரு நெருப்பு விழற மாதிரி, ஒரு கரண்ட் பாய்வது போல அநேக உடல்ல அது பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவரே நன்றி இயேசு ராஜா, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி இயேசு ராஜா, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசு ராஜா. ஓ நமஸ்காரம். வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க மேல வந்திருக்கிற அபிஷேகத்தினுடைய மகிமையை நீங்க எதிர்காலத்துல பார்க்க போறீங்க. ஒரு நாள் வரும், நீங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வருவீர்கள். இப்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். தாவீது மேல எண்ணெய் வந்த பிறகு அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த அபிஷேகம் அவனுக்கு வாசல் திறந்தது. அந்த அபிஷேகம் அவனுக்கு ராஜா அழைப்பை தந்தது. அந்த அபிஷேகம் அவனை ராஜாவோட சேர்த்தது. அந்த அபிஷேகம் கோலியாத்தை கீழே விட தள்ளியது. அந்த அபிஷேகம் உங்க மேல வந்திருக்கிறது. வாலிப பிள்ளைகளை இதை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த நாளை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் என் மேல எண்ணெயை ஊற்றினார். அன்று சாமுவேல் தீர்க்கதரிசி கொம்பை உயர்த்தி உடைச்சு ஊத்துனது மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அண்ணன் வந்தார். என் மேல அன்றைக்கு அபிஷேகத்துக்கு ஜெபம் பண்ணினார். ஒரு நாள் வரும் நான் உயர்த்தப்படுவேன். ஒரு நாள் வரும் நான் ராஜாக்களோட உட்காருவேன். ஒரு நாள் வரும் கோலியாத்தை கீழே தள்ளுவேன். ஒரு நாள் வரும் நான் நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அடுத்து ஆராதனை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆராதனை. தாவீதின் மேல எண்ணெயை ஊத்துன உடனே அவனுக்கு வந்த ஒரு வரம் என்ன தெரியுங்களா? சுரமண்டலம் வாசிக்கிற வரம். அவன் யாழ் வாசிப்பான் பாருங்க. இத வாசிச்சு வாசிச்சு சாதாரணமா வாசிக்கல, நன்றாய் வாசிக்க ஆரம்பிச்சான். நன்றாய் வாசிக்கல, தேர்ச்சியாய் வாசிக்க ஆரம்பிச்சான். சவுல் மேல பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி ஒருத்த மேல இருந்தா வேலைக்காரனுக்கு கூட அது தெரியும். புருஷன் மேல பொல்லாத ஆவி இருந்தா மனைவிக்கு சத்தியமா தெரியும். என்னங்க அப்படி சொன்னாலும் உள்ள தெரியும், இந்த பிசாசு போவாதா இவனை விட்டு. சரி, ஒரு ராஜா எவ்வளோ கம்பீரமா இருக்கணும். ஒரு வேலைக்காரன் சொல்றான், ராஜா உன் மீது கர்த்தரால் விரவடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது என்பது உண்மைதானே? அவன் சொல்றான், அது எனக்கும் தெரியுது, உனக்கும் தெரியுது, அது ஊரறிந்த உண்மை. ஒரு பொல்லாத ஆவி உனக்குள்ள இருந்தா உனக்கே தெரியும். திடீர்னு ஒரு கலக்கம் வரும், திடீர்னு நல்லா இருப்ப, திடீர்னு வாயில என்ன ஒண்ணு வரும். அது உனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அப்ப அவன் சொல்றான், ராஜா இப்படி பொல்லாத ஆவி உங்க மேல வரும்போது நீங்க நல்லா வர்றதுக்கு ஊரறிஞ்ச ஒரு உண்மை இருக்க தெரியுமா? என்னப்பா அது? ஒரு நல்ல சொரமண்டலம் வாசிக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து அவன் அந்த யாழை மீட்டினால் உமக்குள் இருக்கிற அசுத்த ஆவி விலகி நீர் நலம் அடைவி. அசுத்தாவியை விரட்டுறதுக்கு ஊலாம் ஒண்ணும் வேண்டாம். அவர் சொல்ற சிம்பிள் மெத்தட கையாடினா போதும். ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் வாய திறந்து இசை பாடினால் ஓடாத பேய்கள் இல்லை இல்லை, ஓடாத பேய்கள் இல்லை இல்லை, ஓடாத பேய்கள் இல்லை இல்லை, ஓடாத பேய்கள் இல்லை இல்லை. பாடி தைதோம் தைதோம் தடிகிடதோ தடிகிடதோ. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு இதை நான் ராத்திரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியும். பாட்டு பாடியே பேய ஓட்ட முடியும், பாட்டு பாடியே கேன்சரை அழிக்க முடியும், பாட்டு பாடியே மாறாத ஆளை மாற்ற முடியும், பாட்டு பாடியே சிறைச்சாலை கதவை உடைக்க முடியும், பாட்டு பாடியே எரிகோவை கீழே தள்ள முடியும், பாட்டு பாடியே எதிரிகளை சண்டை போட வைக்க முடியும்.
பாட்டு என்பது சாதாரணம் அல்ல அன்பானவர்களே, பாட்டு என்பது சாதாரணம் அல்ல. 35 வருஷம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். நான் பாட்டு பாடும்போது அசுத்த ஆவிகள் அலர்னதை ஒரு முறை அல்ல, நூற்றுக்கணக்கான முறை பார்த்திருக்கிறேன். நான் பாடும்பொழுது கேன்சர் கட்டிகள் மறைந்ததை நான் பார்த்திருக்கிறேன். சென்னை பட்டணத்தில் ஒரு 2 நாள் ஆராதனை பற்றி டீச் பண்ணு. ஆண்டவர் இப்பொழுது சீயோன் கூடாரத்தை மறுபடியும் திருப்புகிறார். தாவீதின் ஆடல் பாடல் சபைக்கு வரப்போகிறதுன்னு சொன்னேன். முடிச்சுட்டு வெளியே போயிட்டு பிறகு எங்க ட்ரெயின் ஒன்று ஓடி வந்துச்சு. அண்ணா என்னான்னு கேட்டேன். ஒரு ஹிந்து அம்மாவை கூப்பிட்டு வந்த அண்ணன், பெரிய கட்டி இருந்துச்சுன்னா ஆப்ரேஷனுக்கு கொண்டு போனேன். அதுக்கு நீங்க பேசின ஒண்ணுமே புரியல, சீயோனும் புரியல, தாவீதும் புரியல, கூடாரமும் புரியல. ஆனா உட்காந்து ஓன்னு அழுவது. நானுச்சு என்னான்னு கேட்டேன். நீங்க அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்டி கரைஞ்சு போச்சுன்னா அது ஓன்னு அழுவது. நான் ஆராதனை மகிமையை பார்த்தவன். எனக்கு ஆராதனையில பவர் இல்லைன்னு இந்த உலகத்துல யார் சொன்னாலும் போ சாத்தானே என்று தைரியமாய் சொல்லுவேன். There is power in praise. There is power in worship. ஆராதனை மேலே போகும் பொழுது தெய்வ பிரசன்னம் கீழே வருகிறது. தெய்வ பிரசன்னம் இந்தியாவை நிரப்பும் பொழுது பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது. செவிக்க 1000 பேர் இருக்கிறார்கள், ஆனால் துதிக்க மிகச்சிலரைத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்க வேண்டான்னு சொல்ல, ஜெபத்துக்கு 2வது இடம், துதிக்கு முதல் இடம். ஜெபம் தேவையை சுற்றி வருகிறது, ஆராதனை தேவனை சுற்றி வருகிறது. தேவன் முன்னே, தேவை பின்னே. தேவன் முன்னே, தேசம் பின்னே. இதை மறக்காதீர்கள் அன்பானவர்களே, மறக்காதீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தாவீது சும்மா யாழ் இசைக்கலையா, சும்மா யாழ் இசைக்கல. அவன் ஒரு யூத குலம், யூதானால ஸ்தோத்திரம். அவன் காலையில எழும்பும்போது சொல்லுவான், வீணையே எழும்பு, யாழே எழும்பு, சுரமண்டலமே எழும்பு, நான் கர்த்தரை உயிருள்ள அளவும் கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? துதிகளின் பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எல்லாரையும் பின்னால சொல்லுங்க. அபிஷேகம், அபிஷேகம் பிளஸ் பிளஸ் ஆராதனை, ஆராதனை is equal to அபூர்வ சக்தி, அபூர்வ சக்தி.